ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கீதா விலாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன குக் பண்ண போகிறோன்னா கொள்ளு கிரேவியும் கொள்ளு ரசமும் தான் செய்ய போகிறோம். கொள்ளு கிரேவிக்கும் ரசமும் செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றது வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்த உடனே காஃபி குடிச்சிட்டா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எழுந்த உடனே காஃபி குடிச்சிட்டு ராத்திரியே கொள்ளு தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். காஃபி குடிச்சிட்டு அரிசியை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு டைம் கழுவி ஊற்றிட்டு திருப்பி இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி அரிசியை ஊற வச்சுட்டேன். ராத்திரியே ஊற வச்சுருந்த கொள்ளில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டு அது நல்லா ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது நல்லா 3 விசில் வரத்துக்குள்ளே வெங்காயம், தக்காளி, பூண்டு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சட்னிக்கு தேவையானது தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, மிளகா, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கிட்டு சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அது நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொள்ளு வேக வச்சிருந்தது விசில் ஆகிடுச்சு. கொள்ளு எடுத்து போட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு தேங்காய் ஒரு 2 பத்தை போட்டு அதுவும் போட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுட்டு ரசத்துக்கு தேவையானதெல்லாம் மிக்சியில் ஆட்டி எடுத்துக்கலாம். அது ஆறுறதுக்குள்ளே ரசத்தை தாளிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் இது மட்டும் போட்டு தாளிச்சிட்டு நான் மிளகு, ஜீரகம், பூண்டு, தக்காளி எல்லாமே அரைச்சி வச்சுருந்தேன். அதை எடுத்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். வதக்குனதுக்கப்புறமா கொள்ளு வேக வச்சிருந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதுவும் புளியும் கரைச்சி அதிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாம் போட்டு மிக்சிலையும் இருந்ததெல்லாம் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. அது ரசம் ரெடி ஆகிறதுக்குள்ள அது ஆற வச்சு கொள்ளு வதக்குனது நல்லா ஆறிடுச்சு. அதையும் மிக்சியில் போட்டு அதை ஒரு மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலேன். அதுக்குள்ளே ரசம் கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா போதும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா சட்னியை தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு தாளித்து அரைச்சதை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சட்னி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரசமும் கொதிச்சிருச்சு. அதுக்குள்ளே கொதிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு ரசம், கொள்ளு சட்னி, சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். பையனுக்கு பசின்னானா அதனால் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அவனே சாப்பிட்டுருக்குறான். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.